QCனா குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போ டெய்லி ரேட்டிங் பார்க்குறோம். ரேட்டிங் பார்த்து மூடி வச்சிருக்கா நம்ம நூல் 40 போகுதா, 45 போகுதா, 42 போகுதா, இல்லை 35 போகுது டெஸ்ட் பண்ணுறது QC. அதாவது நூல் ஒரே தரமாக போனால் தான் அடுத்த இதுக்கு பிரச்சனைலாம் போகும். துணி கிளியர் பண்ண துணி யாரும் வாங்குவாங்களா, ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க. அப்படி நல்லா நூல் வேணும்னா நம்ம QC தரக்கட்டுப்பாடுன்னு சொல்கிறது. அதை டெஸ்ட் பண்ணி வெளியே விட்டு நல்லபடியாக நூலை கொடுத்தா தான் நூல் நம்ம வாங்குவாங்க, நம்ம நூலுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுக்காக தான் QCன்னு நீங்கள் 2 எடுக்கிறீங்க. புரியுதா? நூல் வந்து தம்பி மாதிரி இருந்தால் பரவாயில்லையா, உங்களுக்கு சொரசரம் பேர் போல போகிறது பரவாயில்லையா, அதுக்கு தான் QC. அதனால் நீங்கள் வந்து சாதாரணமான ஆளுங்கள்லாம் கிடையாது, மில்லோட தரத்தையே கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறவங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப அக்கறையாக இருங்க, பொறுப்பாக இருங்க. ரேட்டிங் பார்த்து 3 வச்சு போகக்கூடாது. எதுக்கு நான் இப்போ பார்க்குறேங்க டெய்லி சரியாக தான் வருது, எதுக்கு பார்த்துட்டு தான் விட்டுறாதீங்க. அதாவது 100 நாள் கரெக்டாக 101 நாள் கட்டுறதுனால அது பேர் வச்சு போயிடும். புரியுதா? அதனால் தரக்கட்டுப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நூல் சுத்தமாக ஒழுங்காக ஒரே மாதிரியாக கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம இப்போ உலக மார்க்கெட்டு நம்ம நூல் உலகம் பூரா போகுது. நம்ம ஜெண்டா மட்டும் போகிறதில்ல, உலகம் பூரா போகுது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம தரமாக கொடுக்குறோமோ அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வீடு ஓடு நம்மளுக்கெல்லாம் சோறு கிடைக்கும். புரியுதா? அதனால் கொஞ்சம் பயந்து, இதுக்கு பயப்படுது, தொழிலுக்கு பயப்படுது, எனக்கு பயப்பட வேண்டாம். தொழிலுக்கு பயந்து, நேர்மைக்கு பயந்து, உண்மைக்கு பயந்து குவாலிட்டி கொண்டு வாங்க. சரியா? சரி.